கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளை கணிச்சது கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இதோ இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? வெளிச்சமா இருக்கிறோம். ஆமென். இதுதான் ஆண்டவர் சொன்னார் ஒரு இடத்துல, இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். ஆமென். நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஒளி எல்லாரையும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறேன். ஆமென். என்கிட்ட வருவன் என்ன பண்ணுவான்? வெளிச்சமா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய் ஒளியா இருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிஹாலிபர் ஹுஷி ருஹுர் அதலா பிஹிமதியதலா நிக்ருதுலா பகாதுலா பஷேபரியா கரதுலா ஷிலிபே. இயேசுவின் நாமத்தின் மூலமாக இதை பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கிறத ஜொலிக்கட்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமா ஜொலிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் நிமித்தம் ஒவ்வொருவரையும் அதை காண்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய வெளிச்சத்தை தரித்திருக்கட்டும். இசியாத்தலா உலாக்கரா லியா ஷகாரதுலா பக்கலாதுலா. இயேசுவின் நாமத்தின் மூலம் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில கர்த்தர் நம்மள பிரகாசிக்கிற ஒளியாகிறார். இந்த நாளில நீங்க அவரை கூப்பிடுங்க. ஒருவேளை எந்த இருள, பயத்தின் ஒரு இருள இருக்கிறீங்களா? மரண தருணவாயில ஒரு இருள இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த மரணமும் பயமும் எங்க வரும் தெரியுங்களா? ஆமென். நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போற போதுதான். ஆமென். பாருங்க, இந்த சிம்சோன் ஆண்டவர் அவருக்கு ஒரு நசரத்தில் ஒரு அபிஷேகம் கொடுத்து அவனை வச்சுட்டு இருந்தார். ஆமென். அவன் சூரியனை போல பிரகாசம் உள்ளவன். நசரத்துனாக என்ன அர்த்தம்னாக்கா வெளிச்சம் உள்ளவன் அர்த்தம். ஆமென். ஒரு நாள் அவன் கண்கள் கூடாக்கப்பட்டது. எதன் நிமித்தம்? ஹல்லேலூயா. உன் கண் நேராய் நோக்க கடவதாக, உன் கண்கள் சபையை பார்க்க கடவதாக வேதம் சொல்லுகிறது. நம்ம எந்த கண்ணில பார்க்கிறோம்? கர்த்தர் சொல்றார், இயேசு சரீரத்துக்கு எது விளக்கா இருக்கிறதா? கண் விளக்கா இருக்கிறதா? அது உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆமென். உன் கண்ணு தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும் வேதம் சொல்கிறது. நம்ம கண் எப்படியாப்பட்ட கண்ணா இருக்கு? நம்ம சபையை ஆலயமா இருக்கிறோமா? வெளிச்சமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்மை நாம் நிதானத்தை அறிந்து பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஷிஹாகரதுலா ஷிம். ஆமென். இந்த நாளில பாருங்க, இந்த சிம்சோன் அவன் கண்ணை ஃபர்ஸ்ட் பிசாசு எதை குருடாக்குவானா? உன் கண்ணை தான் குருடாக்கும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஏன் நம்ம குருடா இருக்கிறோம்னாக்கா காரணம், மொத்த நீ பிசாசுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிடுவேன். உன் அபிஷேகம் எந்த நிலைமையில விழுன்றது போகும் நீ பிசாசுக்கு சொல்லிடுவேன். எப்படின்னாக்கா, ஒரு சினிமா, ஒரு ஹீரோயின், இல்லை ஒரு ஹீரோ, இதுதான் உன் வீழ்ச்சி இருக்கும். நீ அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்ப, ஞானசானம் பெற்று நீ வெளிச்சத்தின் பிள்ளையா வந்திருப்ப. ஆனா அந்த வெளிச்சத்துல நீ நடக்க மாட்டேன். இந்த வசனத்தை உங்களுக்குள்ள நீ என்ன பண்ண, கிரியை செய்ய விட மாட்டேன். பிசாசுக்கு நீ என்ன பண்ணுவ? பிசாசு சில நேரத்தில் சோதிக்க வரணும். நான் டெஸ்ட் பண்ணலாம். இயேசுவே சோதிச்சான்னு பைபிள்ல நமக்கு வேதத்துல அடிப்படையில் நமக்கு காட்டியிருக்கோம். நீ தேவகுமாரனால் இந்த கல்லை அப்பமா ஆக்க பாருன்னு சொல்லி இதே மாதிரி தான் உங்களையும் சோதிக்கிறதுக்கு வரோம். ஹல்லேலூயா. வந்துட்டு என்ன பண்றான்? உனக்கு எது மைனஸ், நீ எங்க வீழ்ச்சி, உன் வீழ்ச்சி எங்க ஆண்டு பிசாசுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. வந்து நீங்க அநேக பேர் அழிஞ்சது எதனாலதான்? கண்ணாலதான். கண்ணு கரெக்டா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். உன் கண் எப்படியாப்பட்டதா இருக்கு நீயே ஆராய்ந்துப்பார். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமாக்கலாம் சபைக்கு வரலாம். அந்த பெண்ணை நீ எந்த எண்ணத்தோட பாக்குற? இச்சையோட பாக்குறியா? நீ விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு உங்களுக்கு இருள் வந்துச்சுன்னா. சிம்சோனுடைய வாழ்க்கையும் அதே தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெண்ணின் ஆசை. அந்த பெண் என் கண்ணுக்கு இன்பமாகிறா, பிரியமா இருக்கிறான்னு சொல்லிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இதன் மித்தம் வந்ததுதான் முதல். ஹல்லேலூயா. பார்வைக்கு இன்பமா இருக்கும், ஆனா அது பாம்பை போல தீண்ட ஒரு நாள். ஹல்லேலூயா. ஷிகாரா தலாபுல்ல ஷிகரு. ஒருவேளை லவ் பண்ணிட்டு இருக்கிறியா? பெரிய உன் கண்ணு பிசாசு பிடிக்க போறான்னு ஒரு சகோதரனுடைய கதை சொல்றேன். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் தான். அவனுக்கு ஒரு 18 வயசு நிரம்பி இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரியை பார்த்துட்டான். அவங்க வீட்டில் எவ்வளோ சொல்றாங்க, வேணாப்பா இதெல்லாம் நல்லா இருக்காது, வைக்கக்கூடாதுன்னு. அவன் என்ன பண்ணா, இல்லை அந்த பொண்ணு எனக்கு வேணும், அவன் இல்லை உயிரே இல்லை அப்படின்னு. ஸோ ஒரு நாட்கள் அப்பா அந்த வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு, இவங்க வீட்டில் எதிர்ப்பு, என்ன பண்ண கூட்டிட்டு ஓடிட்டான். கூப்பிட்டு வேற ஊருக்கு போயிட்டான். இத்தனைக்கும் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பையன், அந்நிய பாஷை பேசுவான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான். சின்னதுலேயே இவன் பார்த்துருந்த ஒரு பெண்ணு. ஹல்லேலூயா. 7ஆம் வகுப்பு படிக்கும் போது வரைக்கும், காலேஜ் வரைக்கும் அந்த லவ் தொடர்ந்துச்சு. ஓடிட்டான். பெத்த அவங்க அப்பா மனம் கதந்து அழுகுறாரு, ரட்சிக்கப்பட்ட பையன் போயிட்டானே, அதுவும் ஒரு ஜாதியான ஒரு பெண்ணை கூட்டு போயிட்டானே, அந்நிய தேவன்களை நாடுகளை கூட்டு போயிட்டானே, ஜோஷியம் கேட்கறவங்களை கூட்டு போயிட்டானே. அவங்க மந்திர ஃபேமிலி. ஹல்லேலூயா. 4 என்ன பண்ண, கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. ஒரு 3-4 மாசம் கல்யாணம் பண்ணிட்டான். மும்பை என்ற பட்டணத்துக்கு ஓடி போய் அங்க கல்யாணம் பண்ணி நாங்கள் வாழ்றோம். இவனை விட கொஞ்சம் நல்லா வசதியான ஒரு பையனை பார்த்து அந்த பெண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? அவங்க கேஸ்ட். இவனுக்கு மந்திரம், இவன் எப்போ பார்த்தாலும் ஜவான் கிப்பான் வாழ்றான். இந்த பொண்ணுக்கு பிடிக்கல.
என்னடா எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றியே, நீ வா என் கூட பாரு எவ்வளவு கடவுளுக்குறாங்க வந்து பாரு. ஆமென். சில நாள் என்ன பண்ணா வேற வழி, அந்த பெண்ணு மாசம் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ண அதை ஃபாலோ பண்ண போயிட்டான். நாட்கள் ஆவ இயேசுவே மறந்துட்டான். சர்ச்சுக்கு போறதை விட்டுட்டான். ஃபர்ஸ்ட் ஜெபத்தை விட்டான், அப்புறம் வேதம் வாசிக்கிறத விட்டுட்டான், அப்புறம் சபைக்கு போறதே விட்டுட்டான். அல்லேலூயா. அவனுடைய பரிதாபமான நிலை. ஒரு நாள் என்ன தெரியுமா, குழந்தைய பிறந்துடுச்சு. இந்த குழந்தை வந்து ஹேண்டிகேப்பாக பிறந்துச்சு. எப்படி பிறந்துச்சு? ஹேண்டிகேப், அவலட்சணமாக பிறந்துச்சு. ஹேண்டிகேப்னா ஒரு மாதிரி கூட குறைஞ்சு. அப்போ அது மித்தம் என்ன ஆச்சு, அந்த பெண்ணுக்கு இவன் மேலே வெறுப்பு வந்துச்சு. அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறது வைக்கிறது. இவனுக்கு அந்த குழந்தை மேலே பாசம். ஒரு நாள் என்ன பண்ண, அந்த பெண்ணையும் இவனையும் அந்த குழந்தைய இவனையும் விட்டுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எதிர்க்க ஒருத்தன், அவங்க ஜாதிக்காரனே ஒருத்தன், அவங்க அந்த சடங்காச்சத்தெல்லாம் பண்ணுறோம், ஒரு ஐயர் மாதிரி ஒருத்தன் வந்தான். அதே மாதிரி ஒருத்தன் வந்தது இவன் என்ன பண்ணிட்டா, அந்த பையனை பிடிச்சிட்டு அந்த குழந்தைய இவனையை விட்டுட்டு ஓடியா போயிட்டான். இவன் அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவான், மன கஷ்டத்தை அழுவுறான். பாஸ்டர் சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்களே, எங்க அப்பா சொன்னாங்களே, ஐயோ எத்தனையோ பேர் சொன்னாங்களே, என் பரிதாபமான நிலைமைக்கு எனக்கு யார் உண்டு? என் அப்பா முன்னாடி நான் எப்படி பார்ப்பேன்? என் சபைக்கு முன்னாடி நான் எப்படி பார்ப்பேன்? என் பாஸ்டருக்கு முன்னாடி நான் எப்படி போய் நிற்குவேன்? என்ன பண்ண, பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி குடிச்சிட்டு அவனுக்கும் அந்த குழந்தைங்க வந்து செத்து போயிட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய நிலைமையாது. நேகர் இன்னைக்கு சிம்சோன் போல தான் வாழ்க்கை. பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையை கட்டி, உன் அபிஷேகம் போயிடுச்சுன்னா உன்னை கட்டிடும். பசுத்தாவனை உன்னை விட்டு விலகி போனாருன்னா உன்னை கட்டி உன்னை கண்ணை தான் போடுவான். ஃபர்ஸ்ட் நீ கண்ணு குருடனாக்கிட்டா உன்னால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரியும் பிசாசு. ஃபர்ஸ்ட் கண்ணை தான் கட்டுவான். ஹல்லேலூயா. கண்ணை குருடாக்கிட்டான்னாக்கா உன் நிலைமை அறியா போயிட்ட, நீ என்ன செய்யற என்ன பண்ண வேண்டது தெரியாது, நீ தவிப்ப. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே உணர்வீங்க. ஒருவேளை இந்த மாதிரி பாவத்துல, லவ் என்ற பாவத்துல, உலகத்துல தவறான உறவு என்ற பாவத்துல நீ இருக்கிறியா, உன் வெளிச்சத்தை நீ மறந்து இருள போயிட்டு இருக்கிறியா, இயேசுவின் நாமத்தில் நீ வா. கர்த்தரின் இருளை